நம்ம எலும்பும் தசையும் இல்லைன்னா இந்த உடல் ஆரோக்கியம் இல்லை. அசைவ பொருள் காசு கொடுத்து சாப்பிடும் பொழுது 6 மணிக்கு மேல ஒரு மனிதன் சாப்பிடும் பொழுது 20 to 40 வயதுக்குள்ள அந்த பாதிக்கப்பட்ட அந்த மண்டலம் வயசு கூட கூட இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம கடைப்பிடிக்க அனைவருக்கும் வணக்கம். என்எம் சாமி, அலங்காநல்லூர் வர்மாசான், கார்த்திகா பாரம்பரிய சித்த வைத்தியம் மருத்துவமனையிலிருந்து நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உடல் உறுப்புகளில் முக்கியமான உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு கண்ணு முக்கியங்க, எனக்கு ஹார்ட் முக்கியங்க, எனக்கு கிட்னி முக்கியமுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு இந்த உடம்புக்கு முக்கியம் கிடையாது. ஒரு முக்கியமான இந்த உடலுக்கு முக்கியமான தசையும் எலும்பு தான் முக்கியம். இந்த தசை எலும்பு இல்லைன்னா இந்த உடம்பு செயல்படாது. அதுதான் சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனை யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க எனக்கு ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆரோக்கியமான மனிதன் எவர்னு சொன்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் நடந்து போய் இருந்து இறப்பவன் எவனோ அவனு தான் உடம்பு ஆரோக்கியமான உடல் என்றார். மனிதன் ஒரு இறக்கும் போது நடந்து வந்து பெட்டில் படுத்து அவன் இறக்கணும்ன்றான். இன்றைக்கு இருக்க காலங்களில் எப்படி இருக்குன்னு பாருங்க. 35 வயசுல நடக்க முடியலன்றான், 40 வயசுல உட்கார்ந்த இடத்துல எந்திரிக்கணும்ன்றான், 60 வயசுல என்ன செய்யறான், படுத்த வரைக்கே கிடக்காங்க. இதுதான் மனிதன் ஆரோக்கியமா? இதெல்லாம் பாதிப்பு எப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம் இதெல்லாம் உடலை எப்ப பாதிக்கப்படுதுன்னா, அந்த பாதிப்பு வயதில் 20 to 40 வயதுக்குள்ள நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்ப யாருமே நம்ம வச்சுக்கிறது இல்லை. இந்த 40 வயசுக்குள்ள 20 வயசு ஆன உடனே என்னன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அஸ்தங்கள் நிறைந்த சாப்பிடக்கூடாது எதை, மதுபானங்கள் எதை சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிட்டு இந்த உடம்புக்குள்ள நரம்பு மண்டலத்தையும் எலும்பு மண்டலத்தையும் தசை மண்டலத்தையும் என்ன சார் சீர்படுத்தக்கூடியது. ஆண்களா இருக்கும்போது கொஞ்சம் வயசு இளமையா இருக்கும்போது எதுவுமே சாப்பிடாம சுத்துவாரு, மதுபானங்களை அருந்துறது, ஓயலை போடுறது, கண்டதை சாப்பிடுறது, அசைவத்தை அதிகமாக சேர்க்கிறது. அசைவ பொருளை நம்ம சேர்த்து உடம்புல தசை மண்டலமும் எலும்பு மண்டலமும் நமக்கு பாதிக்கப்படுகிறது. எப்ப இந்த 20 to 40 வயதுக்குள்ள அந்த பாதிக்கப்பட்ட அந்த மண்டலம் வயசு கூட கூட ஒவ்வொரு உறுப்புகள் செயல் இழக்க ஆரம்பிக்குது. நான் 50 வயசுல எனக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னா, நீ 20 வயசுல செய்த அக்குறமம், அந்த போதை பொருள் என்னென்ன சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்டவனுடைய தாக்கம் தசை மண்டலம் தான் நமக்கு சாப்பிடுது. இந்த தசை மண்டலத்தை நம்ம பாதுகாக்கலைன்னா நம்ம உடல் இந்த உறுப்புகள் செயல் இழக்க ஆரம்பிக்கும். இந்த உடம்பு என்ன செய்ய, நம்ம மனிதனை பாதிக்கப்படும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க இதுக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான், எதுவுமே செய்ய வேணாம். நீங்க காலையில எழுந்து 5:30 to 6 மணிக்குள்ள நடப்பயிற்சி இருக்கணும். இந்த நடப்பயிற்சி செய்யும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாமே என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இயக்க சக்தி செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்ம உடல் உறுப்புகள் கிட்னியா இருந்தாலும் சரி, கல்லீரலா இருந்தாலும் சரி, இதயமா இருந்தாலும் சரி, நீர் பை இருந்தாலும் சரி, அது கழிவுகள் என்ன செய்யும், வெளியேற்றிடும். இரண்டாவதாக உணவு கட்டுப்பாடு வேணும். உணவு கட்டுப்பாடு இல்லாம நம்ம கண்டதை சாப்பிட்டோம்னா அது ஜீரணமாகாம உடம்புல என்ன செய்யும், தசை மண்டலம் கெட்டு போகும். அது என்ன செய்யும், தசை மண்டலம் சுருங்க தன்மையை இழந்து இறுகி பிடிப்பாயி அது மனிதனை நடக்க முடியாமவும், உட்கார முடியாமவும், படுக்க முடியாமவும் இந்த மாதிரி செயல் இழக்க வைக்கும். இரண்டாவது என்னன்னா, மதுபானங்கள் அருந்தக்கூடாது. நம்ம 6 மணிக்கு மேல் சாப்பிட்ற நஞ்சத்தான் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற உணவு 6 மணிக்கு மேல் தாக்க நஞ்சுன்றாங்க. அந்த 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 காலத்துல 6 மணிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. நம்ம இப்ப எங்க சாப்பிட்றோம், நான் வேலைக்கு போறேன், நான் 10 மணிக்கு தான் வரேன், இப்போ நான் 12 மணிக்கு தான் வரேன் சாப்பிடுவாங்க. ஹோட்டல்ல பாருங்க, நைட் ஆனா தான் போய் அங்க அசைவ பிரியர் தான் நிறைய இருக்காங்க. இந்த அசைவ சாப்பிடும் போது நம்ம உடம்பு, நீங்க சாப்பிட்டது உணவு தான் சாப்பிட்றீங்க, ஆனா உங்க உடம்புக்கு எது, நஞ்சத்தான் சாப்பிட்றீங்க.
அசைவ பொருள் காசு கொடுத்து சாப்பிடும்போது 6 மணிக்கு மேல ஒரு மனிதன் சாப்பிடும் பொழுது எந்த உணவா இருந்தாலும் உங்க உடம்புல சேரும்போது அது நஞ்சா மாறிடுது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம நஞ்சை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதோட இயக்க சக்தி என்ன, அதை முதல்ல பாதிக்கிறது வந்து டிசு. அந்த டிசுன்னு சொல்லக்கூடிய தசையும் எலும்பும் தான் நமக்கு என்ன செய்யுது, அந்த உராய்வுத்தன்மை கெட்டு இறுகி பிடிச்சு நடக்க முடியாமோ முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, நரம்பு வலி அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, மூட்டு அறுவை சிகிச்சை பண்றது, நரம்பு அறுவை சிகிச்சை பண்ற, நரம்புகள் போகாம வெரிகோசனர் பிளட் சர்க்குலேஷன் ஆகாம இந்த மாதிரி மண்டலங்கள் நம்ம 9 மண்டலங்கள் இருக்கக்கூடிய தசை மண்டலமும் எலும்பு மண்டலமும் மனிதனுக்கு முக்கியமாக நடக்கிறதுக்காக இந்த உடம்பு ஆரோக்கியமான மெயினான காரணம் 2 மண்டலம். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கிட்னியை தான் பாதுகாக்கிறேன், நான் ஹார்ட்டை தான் பாதுகாக்கிறேன், நான் இருதயத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு. அது இல்லை. நம்ம எலும்பும் தசையும் இல்லைன்னா இந்த உடல் வந்து ஆரோக்கியம் இல்லை. அந்த காலத்தில் வந்து என்ன 120 வயது நம்ம இருந்தாங்க. இப்போ எல்லாம் 120 யாரும் பார்க்குற கஷ்டம். இவங்கெல்லாம் என்னாச்சுங்க, உணவு பழக்கங்கள் எதுவும் ஈடுபட மாட்டாங்க. காலையில் எழுந்தோன்னா வாக்கிங் போவாங்க, பயறு வகைகளை சாப்பிடுவாங்க, தானிய வகைகள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாமல் தானிய வகைகளை நம்ம சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தர் காட்டினா கடலை பருப்பு, கடலை மிட்டாயி, இந்த மாதிரி பழங்கள், முளைக்க வச்ச பயிர்கள், அதே மாதிரி எள்ளு மிட்டாயி, இந்த மாதிரி வந்து தானிய வகைகளை வச்சு நம்ம பயிர் செஞ்சு வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டதுனால, ஓய்வு எடுத்தனால கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டாங்க. 6 மணிக்கு மேலே சாப்பிட பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க. 6 மணிக்குள்ள சாப்பிட்ருவாங்க, 6 to 7 மணிக்குள்ள. 8 மணிக்கு மேலே நம்ம சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருந்தாச்சுன்னா இந்த உடம்பு சரியான முறையில் தூங்கணும். இன்னைக்கு எப்போ நான் 10 மணிக்கு தூங்குறோம், 9 மணி நேரத்து செல்லை நோண்டிக்கிட்டு இருந்தேன், முடிச்சுக்கிட்டு இருக்கோம். 10 மணிக்கெல்லாம் தூங்குறான், டிவி பார்க்குறான், நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கிறோம். அப்போ மனதில் வந்து மூளை வந்து அமைதியாகாது. பல தொந்தரவுகள் வந்து பிரெயின்ல வந்து முக்கியமான செய்திகள் பதிவு இருந்தாலும் அதனுடைய அசுத்தமாகி அதனுடைய மூளை நரம்புகள் மண்டலம் வந்து பாய்ச்சிடும். அப்போ மூளை நரம்புகள் மண்டலம் பாதிக்கும் போது அதனுடைய திசுக்கள் வந்து என்ன செய்ய, பழுதாகிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே போகும். இதுதான் நம்ம முக்கியமான காரணம். என்னன்னா எலும்புகளும் தசைகள் வந்து நமக்கு முன்னாடி இளமையில இருக்கும் போதே என்ன செய்யணும், அப்ப இருந்தே பாதுகாத்து வரணும். நான் 50 வயசுக்கு மேல நல்லா பாதுகாக்கிறேன், நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், நல்லா வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அந்த 2 மண்டலம், அந்த 2 மண்டலத்தில் நம்ம பாதுகாத்துட்டோம்னா ஒவ்வொரு மனிதன் வந்து 120 வயதில் இறக்கும் பொழுது நடந்து போய் இறக்குறது தான் ஆரோக்கியமான உடல். இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம கடைப்பிடிக்க வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கணும், நடைப்பயிற்சி இருக்கணும், கரெக்டான முறையில் தூங்கணும், நம்ம கரெக்டான செயல்பாட்டுகளை இறங்கணும். இந்த மாதிரி செயல்களை இறங்கணும்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக எந்தவித நோயின்றி நொடியின்றி நம்ம உடம்புல வந்து பாதுகாக்கணும். ஆன்மா உடல் வேற, உயிர் வேற. இந்த உயிர் உடம்புல இருக்கணும்னா நம்ம இந்த உடலை வந்து பாதுகாக்கணும். அப்ப இந்த உடம்புக்கு எது முக்கியம்னா தசை மண்டலமும் எலும்பு மண்டலமும், இந்த 2 மண்டலமும் நம்ம உடம்ப பாதுகாத்துட்டோம்னா இந்த உடம்பு வந்து கரெக்டா வந்து நம்ம செயல்படுத்தோம். இதுதான் நம்ம உடம்பை பத்தி பார்த்து. அனைவருக்கும் வணக்கம்.